ஹோட்டலில் கொடுக்குற மீல்ஸில் கண்டிப்பாக இந்த வத்தல் குழம்பு இல்லாமல் இருக்காது. ஸோ வாங்க வீட்டில் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து சுண்ட வத்தல் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம். அதை வந்து நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சுண்ட வத்தல் வந்து கசக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதே ஆயிலில் வெந்தயம், சோம்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி கொஞ்சமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சுண்ட வத்தல் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் வந்து தேங்காய் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 வெங்காயம், பூண்டு சேர்த்து அரைச்சா குழம்பு வாடையாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபைனலாக உப்பு போட்டுட்டு இறக்கும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறக்குனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூடான சாப்பாடில் வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை